இப்போ ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ரஜினி ரசிகரோட மனப்பாங்கு அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா எல்லா சென்டர்லேயும் படம் ரிலீஸு. அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட் பார்த்து நீங்கள் சென்னையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிளாக் டிக்கெட் விற்கிற தேட்ரு, அந்த தேட்டர்லேயே 21 ஷோ போட்டிருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி ரேட்லேயே வந்து 25 கோடி ஆச்சு முதல் ஆள் அவர் தான். 25 கோடி ஆச்சவரும் அவர் தான், 50 கோடி ஆச்சதும் அவர் தான், 100 கோடி ஆச்சதும் அவர் தான். எல்லாமே அவர் தான். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒருத்தர் இப்போ வந்து போலியான ஃபேக் இதை கொடுக்குறது சில பேர் ரெடி ஆகிட்டாங்க. தலைவர் அவரோட படத்துக்கு மட்டும்தான் போட்டி, யாரோட படத்துக்கு நாங்கள் போட்டின்றதே கிடையாது. மற்றவங்க வேணால் எங்களை போட்டிக்கு இருக்கலாம், விளம்பரத்துக்காக. அதான் நீங்கள் வளர்றதுக்காக எங்களை விளம்பரத்துக்கு இருக்கலாம். நாங்கள் வந்து யாரையும் போட்டியாக நினைக்கிறதே கிடையாது. பணம் காசு வாங்கிக்கோ, வாங்குறது தான் உங்கள் புத்தின்னு ஆகி போயிடுச்சு. அதை வாங்கிக்கங்க. அதுக்காக ஒரு பொய்யான செய்தியை தான்டா கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு இடத்துல விஜய் இருக்காராம், 10வது இடத்துல அஜித் இருக்காரா, அப்போ ரஜினி எங்கே இருக்கிறாரு? டேய் நாயே நாயே நாயே. இப்போ நீங்கள் எடுக்கலாம் அந்த காக்கா கழுகு கதை. அந்த கதையை சொன்னால் ஒருத்த வந்து நாங்கள் எங்களை தான் காக்கான்னு சொன்னால் பாரு, அந்த மாதிரி தான் அன்றைக்கி திரிக்கப்பட்டது ஜெயலலிதா அம்மையாரால் வந்து. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த படையப்பா வந்து நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக சிங்கப்பூர் எடுத்துங்க, அமெரிக்கா எடுத்துங்க, மொத்த ஊர்லேயும், அதாவது ஒரு புது படத்துக்கு மட்டும்தான் இது வரைக்கும் வேர்ல்டு வைடு ரிலீஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரீரிலீஸுக்கு இதுதான் வயிறு எறிகிறானுங்க. என்னடா இது உலகம் முழுக்க 800-1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வருது, இதுக்கே வயிறு எறிய ஆரம்பிக்கிறாங்க. எரியட்டும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நம்ம தலைவர் படம் வந்தால் தான் வந்து நம்ம சந்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமூட்டமான செய்தி. ரஜினி சார் அவர்களே ஒரு வீடியோ பண்ணி படையப்பா நடந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் விழாவில் தான் இந்த மாதிரி சொல்லுவார், அந்த படத்துக்கு வந்து யார் யார் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்றது. ஆனால் 1999 வந்த ஒரு படத்தை இப்போ வந்து ரஜினி சார் அவர்கள் பேசி ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் நேற்று எல்லாமே பார்த்துட்டுருந்தோம். பிரமிப்பு. அதாவது ஒருத்தர் கள்ளங்கப்படம் இல்லாமல் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அவர் நீங்கள் நல்லா பாருங்கள். அவர் பேசுகிறதுல ஒவ்வொரு சின்ன இது கூட இருக்காது, அவ்வளோ ரியாலிட்டியாக நடந்த மாதிரி பேசுகிறாரு. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த படையப்பால் நடந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரையா ஜெயலலிதா முதல் கொண்டு கலைஞர் முதல் கொண்டு ஞாபகப்படுத்தி என்னென்ன நடந்தது எல்லாம் சொல்கிறாரு. இதுதாங்க நல்ல மனிதருக்கு அழகு. எங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே இப்போ பார்த்தோன்னா புது படம் ரிலீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ரஜினி ரசிகரோட மனப்பாங்கு அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா எல்லா சென்டர்லேயும் படம் ரிலீஸு. புது படம் கூட அந்த அளவுக்கு ஈக்குவல் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வரைக்கும் இல்லாத ஒன்று வந்து இந்த படையப்பாவுக்கு நடந்துருக்குது. இந்த படையப்பா வந்து நாங்கள் உண்மையாக ரீரிலீஸ் மாதிரி பார்க்கவே இல்லை. படம் பிறந்தநாள் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி காலையில் 9 மணி ஷோ வந்து ரசிகர்கள்லாம் பார்க்குறோம். ஈவினிங் ஃபேமிலி ஷோ. ஃபேமிலி எப்போ ஃபஸ்ட் நாள் படத்தை எப்படி நாங்கள் பார்ப்போமோ அந்த மாதிரி ஃபேமிலியாக போய் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட் பார்த்து நீங்கள் சென்னையிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிளாக் டிக்கெட் விற்கிற தேட்ரு, அந்த தேட்டர்லேயே 21 ஷோ போட்டிருக்கிறான். அது பிளாக் விற்கிற தேட்ரு தான். இன்னொன்று விஜய் ரசிகரோட தேட்ரு தான் அது. அந்த தேட்டர்லேயே 21 ஷோ இன்றைக்கி காலையில் நேற்று போட்டு ஃபுல்லாக ஷோ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. இன்க்ரீஸ் ஆக நாங்களே பிரமிச்சு போய் கிடக்குறோம். என்னடா இது இப்படி ஒரு வரவேற்பான்னு. புது படத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இந்த படையப்பாக்கு. இந்த வரவேற்பை வந்து பெருசாக எல்லா ரசிகரும் சேர்ந்து கொண்டாடுறோம். 12/12 அன்னைக்கு காசி திரையரங்கில் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் சில நடிகர்கள் எல்லாம் வராங்க. கேக் வெட்டி பிரம்மாண்ட செலப்ரேஷன். அதாவது ஃபஸ்ட் நாள் எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம். கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம். இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் மாதிரி கொண்டாடுறோம். அது இல்லாமல் தலைவர் 75வது வயசு, அந்த 75 வயசு 50வது வருஷம் கூடி வந்திருக்குது. இதையும் சேர்த்து பிரம்மாண்ட செலப்ரேஷன் காசி தேட்டரில் காத்துக்கிட்டு இருக்குது. எல்லா ரசிகரும் வந்து நீங்கள் காலையிலே பார்க்கலாம். ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட செலப்ரேஷனை நாங்கள் வெடிக்கிறது வந்து எல்லாமே வந்து கொண்டாடுறது வந்து காசி தேட்டர் தான். ஏன்னா ரசிகர்கள் மதிக்கிற ஒரு தேட்டர் என்னன்னா காசி, கமலா. இந்த 2 தேட்டர்லேயும் மாற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஒரு 10 நாள் நாங்கள் எப்படி ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் ஆச்சோ 10வது நாள் கொண்டாடுவோம். அந்த 10வது நாள் கொண்டாட்டத்துக்கு கூட இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரெக்கார்ட் பண்ண போகுது இந்த படம். ஏன்னா புது படங்கள்லாம் கொஞ்சம் தயங்கி நிற்குது. ரிவேர்ஸ் வாங்கி சில இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாமா, ஏன்னா தேட்ரு கிடைக்கல. அவங்க புது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்ரு கிடச்சா மிஞ்சி போச்சுன்னா 1 ஷோ 2 ஷோ தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சில படம்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த படம் இந்த படத்தால்
கண்டிப்பாக இது தள்ளி போகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பாவம் அவங்களும் புது படத்தை வெளியிட்டு ஷோ கிடைக்காம ரொம்ப இதுவாக இருக்குன்றதுனால அதுவே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படையப்பாவோட செலப்ரேஷன், பிரம்மாண்ட செலப்ரேஷனு, அதுவும் இல்லாமல் தலைவர் நேற்று கொடுத்த பேட்டி, என் லைஃப்லேயே இது வரைக்கும் அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறவர், நேற்று வந்து ரியாலிட்டியாக உட்காந்து அந்த இதை பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிச்சு போயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு ½ ஹவர் இருக்கும் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து ஒவ்வொருத்தரையாக அந்த படத்தில் பணியாற்றவங்க வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் அழகாக சொன்னார். நீலாம்பரி இப்போ தலைவர் சொன்னது வந்து டிஸ்கஷன் நடக்குது. அடுத்தது வந்து படையப்பா 2 நீலாம்பரி. கண்டிப்பாக மகிழ்ச்சி தலைவா, இந்த இது கொடுத்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீலாம்பரி விடுங்க. எப்படி சந்திரமுகி ஒரு லேடிஸ் டைட்டிலோ அந்த மாதிரி நீலாம்பரியும் ஒரு லேடிஸ் டைட்டில் விடுங்க. அடித்து தும்சம் பண்ணலாம். படையப்பா மிஞ்சுற அளவுக்கு நம்ம வந்து பெரிய சம்பவம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் நேற்று சொன்னதுலேருந்து எங்களுக்கு ஒரு என்னடா படையப்பா 2ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலர் உங்கள் பட வரிசையிலே ஜெயிலர் 2 தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் படையப்பா 2ன்னு சொல்லுங்க. இந்த 2 படம் தான். இந்த 2 படத்தையும் பிரம்மாண்ட செலிப்ரேஷனோட பிரம்மாண்டமாக கொண்டாடுறது காத்துட்டு இருக்கிறோம். பொதுவாக வந்து புது படங்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து தேட்டரு வந்து நிறைய ஷோஸ் கொடுப்பாங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அது வேறு இல்லாமல் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து புது பட அளவுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் டே டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கே நிறைய கால் வர ஆரம்பிச்சிச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கேஸ் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும் பார்த்தோன்னா எல்லா தேட்டரும் சுற்றி காசி தேட்டர் டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா புது படத்துக்கு கூட இந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. இந்த படத்துக்கு வந்து எல்லோரும் டிக்கெட்டு, அதாவது நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கி காலிலேருந்து ஃபோனு காசி தேட்டர் செலிப்ரேஷன் இருக்குது, எனக்கு டிக்கெட் வேணுன்ற மாதிரி நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டர்ஸ் முதல் கொண்டு. அதான் சொல்கிறேன், நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டீம் எல்லாம் இங்கே காசி தேட்டருக்கு தான் வராங்க. இவங்க எல்லாருமே நேற்று இது பண்ணி தலைவரோட பர்த்டேக்கு இங்கே நாங்களும் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் நாங்கள். அதனால் அவங்களையும் நாங்கள் கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டீம் எல்லாமே வராங்க. 10 பேருக்கு மேலே வராங்க. அவரை வர வச்சு இங்கே கேக் கட் பண்ணி நாங்கள் ஒரு 8:30 மணிக்கெலாம் கேக் கட் பண்ணி பிரம்மாண்ட செலிப்ரேஷனோட தலைவர் புது படம் மாதிரி பண்ணுறோம். எங்களுக்கே ஆச்சரியம் தான், என்னடா இது ஒரு புது படம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்தி படம் தான் அந்த படமே இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லா தேட்டர்லையும் பார்த்தோன்னா 3 ஷோ 4 ஷோ, அதாவது ஒரு நாளைக்கு 5 ஷோ தான் போட முடியும். அதில் 3 ஷோ 4 ஷோ வந்து படையப்பா கொடுத்துட்டாங்க. நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே எடுத்துட்டிங்கன்னா நிறையா ஸ்க்ரீனில் பார்த்தா படையப்பா நேற்றே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்குது. இதுவே எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வரைக்கும் லைஃப்பில் ரீரிலீஸ்க்கு இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் யாரும் பண்ண ரெக்கார்டை வந்து இந்த 3 நாளே வேலையை முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். அதாவது புது படத்துக்கு ஈக்குவல் வந்து இந்த 3 நாளில் வந்து அவ்வளோ பெரிய ரெக்கார்டு படி வர கண்டிப்பாக 10 நாள் வரையும் இந்த படம் வந்து 10 நாளில் 15 தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதாவது சிங்கிள் தேட்டரில் தொடர்ந்தோ இல்லையா, காம்ப்ளெக்ஸ் தேட்டரில் வந்து பிரம்மாண்டமாக தொடர்ந்து போகும். ஒரு 25 நாள் 30 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து போகிறாருக்கு அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் அவர் இது கொடுக்கல. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சன் டிவிக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படையப்பா வந்து ரிலீஸே எங்கேயும் இது பண்ணல. அதனால் எல்லாருக்கும் வந்து இது புது படம் ஈக்குவலுக்கு எல்லாம் நீங்கள் எல்லா ஊரில் இங்கே இல்லை, மதுரைலாம் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி போஸ்ட் ஓட்டுறதுக்கு இடம் இல்லைங்க சென்னையில். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக திருச்சி மதுரை எல்லாம் வந்து இங்கே வந்து ஒட்டிகிட்ருக்காங்க. அதாவது இதை வந்து 75வது வயசை வந்து தலைவர் எங்களுக்கு வந்து படையப்பா கொடுத்ததில் எங்கள் தலைவருக்கு தான் முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த படம் ஒன்று இது படையப்பா ரீரிலீஸ் பண்ணதுக்காக படையப்பா குழுவினர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டண்ட் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து உண்மையான வியப்பாக தான் இருக்குது எங்களுக்கெல்லாம். இவ்வளோ பெரிய ஹவுஸ்ஃபுல் ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. என்னோட நேற்று போய் இன்றைக்கி தேட்டருக்காரன் என்னென்ன நேற்று கேட்கணுது நான் ஃபுல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பொதுமக்களிட வந்து பயங்கர ரீச் ஆயிடுச்சு இந்த படம். அதனால் வந்து இது வந்து புது படத்துக்கு ஈக்குவலுக்கு சக்கப்போடு போடும். இல்லை சார், தமிழ் சினிமா உலகத்தில் வந்து முதலாக 25 கோடியை தாண்டி வசூல் செய்த முதல் படமே படையப்பா தான். ஏன்னா அது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் 10 கோடி ரூபாய் வசூல் கூட எந்த படமும் வரல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல 25 கோடி தாண்டி வசூல் எடுத்த படம் வந்து படையப்பா தான். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ 99லேயே டிக்கெட் ரேட்லாம் பார்த்தா எல்லாமே கம்மி தான் உங்களுக்கு. நாங்கள் மன்றத்துக்கு மிஞ்சி போச்சுன்னா எவ்வளோ திரும்ப கட்டுவோம்? 500 கட்டுவோம். 500 மீதி 200 எங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 20 டிக்கெட் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ரேட்லேயே வந்து 25 கோடி ஆச்சும் முதல் ஆள் அவர் தான். 25 கோடி ஆச்சவரும் அவர் தான், 50 கோடி ஆச்சதும் அவர் தான், 100 கோடி ஆச்சதும் அவர் தான்.
எல்லாமே அவர் தான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து போலியான ஃபேக் இதை கொடுக்குறது சில பேர் ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், ஆனால் தலைவரை பீட் பண்ண இனிமேல் தலைவரால் மட்டும்தான் முடியும். ரீரிலீஸ்லேயும் சரி தலைவரால் மட்டும்தான் முடியும். இது வந்து பிரம்மாண்ட செலப்ரேஷனு. இந்த செலப்ரேஷனை அதான் சொன்னேன், லைஃப் லாங்கில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புது படம் மாதிரி எதிர்பார்த்தது இந்த படம் தான். இந்த படத்தை வந்து அந்த அளவு தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி ரெடியாக இருக்காங்க. இதை பிரம்மாண்டத்தின் உச்சம் சொல்லுவாங்களே, அந்த பிரம்மாண்டத்தின் உச்சம் வந்து படையப்பா வந்து காட்டிடும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடியே 25 கோடி அடிச்சதுன்னு. நீங்கள் ஒன்றும் வேணாம், இந்த 3 நாளில் பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கோடின்றது மட்டும் பாருங்கள். அப்போ இது வந்து தலைவருக்கு வந்து பெரிய சந்தோஷம்தான். இது வந்து இப்போ எவ்வளோன்னு சொல்ல முடியும், இப்போ நான் எங்களால் வாயில் சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரீகலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பண்ணும். நான் சொல்கிறது 50 கோடிக்கிட்ட நெருங்கும் இந்த படம். அதெல்லாம் நெருங்குச்சுன்னா நிறைய பேர் வயிறு எரிச்சல் ஆரம்பிக்கும். சில பேருக்கு வயிறு இப்போயே நேற்றுலேருந்து எரிச்சிட்ருக்காங்க. அவங்க எரிய அங்கே நாங்கள் எண்ணெயை ஊற்றிக்கினே தான் இருப்போம். அவங்க வயிற்றில் எரிய நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு தான் இருப்போம். அதனால் வந்து தலைவர் ரெக்கார்டை தலைவர் மட்டும்தான் முறியடிக்க முடியும். தலைவர் ரெக்கார்டு தலைவர் வந்து தலைவர் அவரோட படத்துக்கு மட்டும்தான் போட்டி, யாரோட படத்துக்கு நாங்கள் போட்டின்றதே கிடையாது. மற்றவங்க வேணால் எங்களை போட்டிக்கு இழுக்கலாம் விளம்பரத்துக்காக, அதான் நீங்கள் வளர்கிறதுக்காக எங்களை விளம்பரத்துக்கு இழுக்கலாம். நாங்கள் வந்து யாரையும் போட்டியாக நினைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கலெக்ஷனும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அவங்களா கொடுப்பாங்க, தேட்டருக்காரங்களாக கொடுக்குறது, தேட்டருக்காரங்க சொல்கிறத நாங்கள் ஒத்துப்போம். திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இன்னை வரைக்கும் நம்பர் 1 இடத்துல அவர் தான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிறாரு, 75 வயசில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் சொல்லும்போது அந்த 3 குரங்குங்க ஒரே இடத்துல உக்காந்துங்கன்னு அதுங்களை இப்போ எப்படி திட்டுறதுன்னு தெரில, எப்படி அடிக்கணும் கூட தெரில. நான்லாம் என்ன சொல்கிறேன், மீடியாக்காரன் நீங்கள் முதல்ல அடிக்கணும். அவங்க மீடியாக்காரன் இவ்வளோ ஒரு பொய் பேசுகிறவன், ஒரு ஆளுக்கு மட்டுமே பேசுகிறவன். ரீரிலீஸ் ஆன படம் அந்த இப்போ அட்டகாசம் என்ன கலெக்ஷன் வச்சா அது ஒன்றுமே இல்லைன்றான். இவனுங்களெல்லாம் எப்படி அடிக்கணும், வீடு தேடி போய் அடிக்கணும். இவனெல்லாம் மீடியாவில் போய் அடிக்கணும், வீடு தேடி போய் அடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பொய்யான ஒரு இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துனே வரானுங்க. அதாவது இப்போ வந்து ரஜினியை ஃபஸ்ட்டு வன்மமாக ரொம்ப நினச்சிருந்தாங்க, இப்போ அஜித் பக்கம் வந்துட்டாங்க. அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல, படம் இது பண்ண முடியலன்னு. அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அவர் பாட்டுன்னு மலேசியாவில் அங்கே கார் ரேஸில் போயிட்டுருக்காரு. சைலண்ட்டாக எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் நல்ல இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ ஏன்டா, உங்களுக்கு என்னடா வயிறு எரியுது? பணம் காசு வாங்கிக்கோ, வாங்குறது தான் உங்கள் புத்தின்னு ஆகி போயிடுச்சு. அதை வாங்கிக்கங்க. அதுக்காக ஒரு பொய்யான செய்தி ஏதாண்டா கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு இடத்துல விஜய் இருக்காராம், 10வது இடத்துல அஜித் இருக்காரா, அப்போ ரஜினி எங்கே இருக்கிறாரு? டேய் நாயே பிஸ்மி நாய அந்தன நாய, நீங்கள்லாம் வந்து சினிமா ஃபீல்டுக்கே ஒரு கேடு கட்ட மீடியாக்காரன்னா நீங்கள் தான். கேடு கட்ட நம்பர் 1 மீடியாக்காரன் அந்த 3 குரங்குங்க. அது குரங்குங்க கண்டிப்பாக அந்த குரங்கு சேட்டை தான் செய்யும். அந்த குரங்கு சேட்டை நீ எவ்வளோ செஞ்சாலும் சரி, எல்லாருக்குமே சரி, அவங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் இருக்குதுன்னு ப்ரொடியூசர் சைட்லேயும் தெரியும். எங்களுக்கு ப்ரொடியூசர்லாம் அறிவிப்பாங்கயா. படம் 4 நாள், இப்போ கூலி படம் 4 நாளில் 404 கோடி இப்போ சொன்னாங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ரெக்கார்டு. 4 நாளில் வேர்ல்டு வைடில் 404 கோடி அடித்தது வந்து இதுதான் முதல் படம். எனக்கு தெரிஞ்சு 2.0 கூட கிடையாது. 404 கோடி 4 நாளில் அடித்த படம் இந்த படம் தான். அதனால் வந்து எங்கள் தலைவர் ரெக்கார்டை எங்கள் தலைவர் மட்டும்தான் முறியடிக்க முடியும். நீங்கள் என்ன பேசினாலும் அது பலிக்காது சார். அந்த டைமில் வந்து இந்த படம் வெளியாகும் போது வந்து நீலாம்பரின்ற கேரக்டர் வந்து ஜெயலலிதா அம்மையார் சித்தரித்து எடுக்கப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கிசுகிசுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்களே பார்த்துட்டு அந்த படத்தை பாராட்டிட்டும் போயிட்டாங்களாம். ஆனால் இது தேவையில்லாமல் எதுக்கு ஜெயலலிதாவை அந்த டைமில் வந்து இழுக்கணும் இந்த படத்தில்? இல்லை, உங்களுக்கு அந்த டைம் பார்த்தாலே தெரியும். 96 தலைவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு. திமுகவுக்கும் தமாகவுக்கும் வெற்றி பெற்று படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்த படம் இது. அதாவது நீங்கள் பார்க்கணும்னா 98 இது ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நிறையா பத்திரிக்காரங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதாவை தாக்கி தான் இந்த படத்தை எடுக்கிறாரு ரஜினி அப்படின்ற மாதிரி. ஆனால் கதையும் அவரது தான். படையப்பாவோட கதை வந்து ரஜினி தான் கதையும் தயாரிப்பும் அவரோட இது. அதனால் நிறையா பேர் நாங்களே அந்த மாதிரி தான் நினச்சோம். நாங்களே ஃபஸ்ட் நாள் உதயம் தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது நாங்கள் பார்த்தா ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரியே இருந்தது படம். ஆனால் வந்து தலைவர் வந்து படத்தோட கதை சில பேர் வந்து அதை கதையாக சொல்லும்போது, இப்போ நீங்கள் எடுக்கலாம் அந்த காக்கா கழுகு கதை, அந்த கதையை சொன்னால் ஒருத்த வந்து நாங்கள் எங்களை தான் காக்கான்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் அன்றைக்கி திரிக்கப்பட்டது ஜெயலலிதா அம்மையாரால் வந்து. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க.
அதே மாதிரி எல்லாருமே தலைவருக்கு அந்த படத்தை இது வரைக்கும் இல்லாத வந்து தலைவரோட படம் வந்து ஹைலைட் படம் வந்து அதுதான். அதாவது தலைவரோட 99ல் அதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விடலாம் பீட் பண்ணி எல்லாத்தையும் ஆச்சு ரெக்கார்டை வாட்சுது. அதே மாதிரி ரெக்கார்டை ரீரிலீஸ் உடைக்கும். ரீரிலீஸ் வந்து சும்மாலாம் கிடையாது, அதிர விட்டுருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அதர விட்டு எல்லா தேட்டரும் நீங்கள் இப்போ டிசம்பர் 12 காலையிலே பார்ப்பீங்க. எல்லா மீடியாவும் எல்லா தேட்டர் வாசல்லையும் இருப்பாங்க. யூடியூப்பு எல்லாமே வந்து கதற விட போகிறோம். கத்த விட போகிறோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கத்திங்க. இனிமேல் எங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. 75 வயசு வரைக்கும் நீங்களாம் நடிப்பீங்களான்னு முதல்ல பாருங்கள். ஒரு 51 ஒருத்தர் ஓடி போயிட்டான், அதை விட்டுருங்க. மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி 75 வயசு வரையும் உங்களால் நடிக்க முடியுமான்றதை முதல்ல யோசிச்சுங்க. இந்த 75 வயசில் ஒருத்தர் இந்த அளவுக்கு வந்து டஃப்பு கொடுக்குறாரு. ரீரிலீஸ் படத்துக்கே டஃப்பு கொடுக்குறாரு. இந்த ரீரிலீஸ்க்கே வந்து பாராட்ட வேண்டியது வந்து எங்கள் தலைவர் தான். ஏன்னா இந்த 75வது வருஷத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதாவது அவருக்கு 50வது வருஷம் விழா எடுக்காத வருத்தத்தெலாம் நாங்கள் இதில் வச்சு தீர்த்துருவோம். இந்த பிறந்தநாள் வந்து அந்த அளவுக்கு தீர்த்து கொண்டாடுறதுன்னு ஆசிரமம் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே அன்னதானம் எல்லாம் லைனாக நிகழ்ச்சி தான் அன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபேமிலியோடு வந்து இப்போ காசி தேட்டரில் படம் பார்க்குறது எல்லாமே. அதை வந்து இந்த 10 நாள் தொடர்ந்து புது படம் மாதிரி இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா தேட்டருக்கும். இந்த தேட்டரில் ஒவ்வொரு தேட்டருக்காக போவோம். கமலாவுக்கு ஆரம்பித்து S2 அந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டருக்காக போவோம். சார், இந்த படம் வந்து அதாவது வந்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அமெரிக்கா, அப்புறம் வந்து UK, உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட நான் விசாரிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 800 ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, 1000 தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இது ரீலீஸ் படத்தில் ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் சார் இருக்குது. அதுதான் சார் சொல்கிறோம். எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் பெங்களூரு, ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்லேயும் படம் வந்து ரீரிலீஸு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டருக்காரங்க மும்முரமாக போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்காங்க இந்த படையப்பாவை. இந்த படையப்பா வந்து நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக சிங்கப்பூர் எடுத்துங்க, அமெரிக்கா எடுத்துங்க, மொத்த ஊர்லேயும் அதாவது ஒரு புது படத்துக்கு மட்டும்தான் இது வரைக்கும் வேர்ல்டு வைடு ரிலீஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரீரிலீஸுக்கு இதுதான் வயிறு எறிகிறானுங்க. என்னடா இது உலகம் முழுக்க 800 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வருது, இதுக்கே வயிறு எறிய ஆரம்பிக்கிறாங்க. எரியட்டும், உங்களுக்கு ஏரிய தான் நாங்கள் பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு பட்டாசாக வச்சுட்டு இருப்போம். இது இன்னும் பட்டாசு நிறையா லைனாக இருக்குது. அண்ணாமலை நிறையா போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரீரிலீஸ் படமே வந்து பெரிய லெவலில் கொண்டாடுவோம். இல்லை சார், ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணாமலை இல்லை எஜமானன்னாங்க. இப்போ ரெண்டுமே இல்லை, படையப்பா திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இது. ஏன்னா இது வந்து யாரும் டக்குன்னு தானே முடிவு எடுத்தாங்க. இது வந்து நாங்களே வந்து அண்ணாமலை தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். படையப்பானோடனே எல்லாம் ரிவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா படையப்பா தான் எல்லா தேட்டருக்காரங்க கேட்பாங்கன்றதுனால சில ஊர்களெலாம் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுறாங்க. USA எதுலேயே போட்டிருக்காங்க. ஒரு சில தேட்டர் அதான் வெளியூர்லேயே பாருங்கள் இவரோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறானுங்க. இங்கே இருக்கிறவனுங்க தான் கொண்டாடுறதுக்கு கஷ்டப்படுறானுங்க. வெளிநாட்டில் ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒரு படம் அண்ணாமலையும் சரி படையப்பாவும் சரி USA ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ரசிகர்கள் ஷோ எடுத்து பண்ணுறாங்க. அதாவது தலைவர் 75வது வயசு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாடுறாங்க. அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. அதனால வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து தூள் கலப்போம். அதாவது நீங்கள் ரீரிலீஸ்க்கு வேர்ல்டு வைடு கலெக்ஷன் கேள்விப்பட்டீங்களா, அதை இந்த வாட்டி கேள்விப்படுவீங்க. வேர்ல்டு வைடு எவ்வளோன்றதை வந்து நீங்கள் 4 நாளில் நீங்கள் அறிவிப்பீங்க பாருங்கள். சரி சார், இந்த படையப்பா திரைப்படத்துக்கு நம்ம வந்து கவனிச்சோன்னு நினைக்கிறேன். கூலி திரைப்படத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க காசி தியேட்டரில். அந்த மாதிரி படையப்பா திரைப்படத்துக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் எதனா இருக்கா? பேனர் கண்டிப்பாக பேனர். அது ஏன்னா கார்த்திக் படம் ரிலீஸ்ன்றாங்க. அவங்க பாவம் நம்மளும் ஃபுல்லாக பேனர் வச்சுட்டாச்சு, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட நேற்று பேசினேன். இல்லைனா ரிலீஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் இது பண்ணுங்கன்னாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு நாங்களும் பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். பிரம்மாண்டமாக பேனர். இப்போ அவங்க படம் வரலைன்னா ஃபுல் பேனர் நாங்கள் வச்சுருவோம். இப்போ அவங்க படம் வருதுன்னா அவங்க புது படம், அவங்களுக்கு நம்ம வழி விட்டு தான் ஆகணும். அதனால் அவங்கள போட்டியாக நினைக்க மாட்டோம். ஏன்னா அவங்க தலைவர் வந்து போட்டியாக நினச்சது கிடையாது. அதனால் அவங்க பேனர் கட்டின போக மீதி நாங்கள் ஒரு இடம் கேட்டிருக்கோம். இந்த இடம் வரையும் நீங்கள் பண்ணிங்க, இந்த இடம் வரையும் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அதையும் ஓகேண்ணா அப்படின்னு அவங்களும் கார்த்திக் ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கார்த்திக் ரசிகர்லாம் உண்மையாக தலைவர் ரசிகருங்க. அதனால் வந்து அவங்க புது படம், எங்களுக்காவது ரீரிலீஸ் படம். ஆனால் அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனால் இன்றைக்கோ நாளைக்கே தெரிஞ்சிடும். அப்படி அந்த வாத்தியார் படம் ரிலீஸ் ஆகலைன்னா
ஃபுல் பேனரும் நீங்கள் நம்ம இதுக்கு பார்த்த மாதிரி தான் கூலி படத்துக்கு எப்படி பார்த்தீங்களோ அதோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்ப்பேன். அதோட பிரம்மாண்டம் ஜெயிலர் 2க்கு இருக்குது. இது வரைக்கும் யாரும் பண்ணாத ரெக்கார்டு அதை பண்ண போகிறோம். அதாவது இது வரைக்கும் யாருமே இப்போ போன வாட்டி அந்த ரெக்கார்டு இதாகிடுச்சு கூலிக்கு. அதோட ஒரு பெரிய பிரம்மாண்டம் வந்து ஜெயிலர் 2க்கு இதாகிட்டுருக்குது. அதையும் பார்ப்பீங்க. ஆனால் அது வந்து பிரம்மாண்ட இது வந்து ரசிகர் கொண்டாட்டம் காசி திரையரங்கில் கண்டிப்பாக எல்லோரும் 12 அன்றைக்கி காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கொண்டாட்ட மாதிரி கொண்டாடுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.